மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிக் ஸ்கிரீன் டைரிஸ். நான் விஜய் நாஃபா அண்ட் நான் விஜய் மோகனா. ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் வந்து என்ன நடக்குது. இதுல வந்து வார வாரம் வந்த மூவி அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் விடாமுயற்சி. எஸ், ஒரு வழியா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அந்த படத்துக்கு நிறைய ரிவ்யூஸ், நல்ல ரிவ்யூஸாக வந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க இது வந்து ஃபேமிலியோட பார்க்கறதுக்கான ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ண மாதிரி படமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த படத்துக்கு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 விஜய்க்குன்னா 2025 எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப குஷியா இருக்காங்க. ஆக்சுவலி தளபதி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு வந்து நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர்களும், சிஎம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி தல ரசிகர்களும் வந்து ஒரு மாதிரி ஒற்றுமையை காட்டுறாங்க. பரவாயில்ல, இப்பயாவது கடைசியில ஒற்றுமை ஆகுறாங்களே. அஜித்தும் விஜயும் ஒண்ணுதாங்க. அது வந்து நீங்க பிரிச்சு பேசவே போறாங்க. விடாமுயற்சி பத்தி வந்துருச்சு. அடுத்து அஜித்குமார் அவர்கள் வந்து நடிக்க போற படம் வந்து குட் பேட் அடுத்ததான் வரப்போகுது. ஸோ அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் வந்து மியூசிக் டைரக்டர். ஏற்கனவே வந்து ஒரு சாங் வந்திருக்கு அஜித் அவர்கள், என்னதான் பத்தி குச்சி பத்திக்காதுடா யாரு வந்து. இது வந்து தீனா அப்படின்ற நம்ம தலையோட படத்துல இருந்து வந்தது. பாட்டும் செம ஃபேமஸ், படமும் அதே மாதிரி பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, இப்ப அதே பாட்டை வந்து குட் பேட் அக்லில வந்து ரீமிக்ஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப ரொம்ப வழக்கமா இருக்குல்ல பழைய பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி போடுறது. சோ அது மாதிரி இதுலயும் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து சிம்பு அவர்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து வேற லெவல்ல ஒரு 4 அடுத்த படங்களுக்கான போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. இந்த வருஷம் பர்த்டே வந்து சிம்புக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிற பர்த்டேவா மாறி இருக்கும். ஆக்சுவலி அவருக்கு ஒரு நல்ல லைன் அப் இருக்கு அப்படிங்கிறது அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. 48th மூவி வந்து தக் லைஃப் நெக்ஸ்ட் அவர், அதுக்கடுத்து வந்து 49 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. போஸ்டருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்ல கத்தி வச்சிருக்க மாதிரி மோஸ்ட் வாண்டட் அப்படின்ற மாதிரி இதுல போட்டிருந்தாங்க. இந்த படத்தை நம்ம பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் தான் வந்து டைரக்டும் பண்றாரு. ஆல்ரெடி நம்ம தனுஷோட இட்லி கடை படத்தை ப்ரொடியூஸ் பண்ற டான் பிக்சர்ஸ் தான் வந்து இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆமா, அடுத்து 50th போஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா, சிம்பு அவர்கள் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி இருக்குமோ சின்ன பையனா வந்து அந்த ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அது பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஏன்னா நம்ம அந்த டைம்ல சிம்புவை பார்க்கும்போது அவர் நல்லா சாமிங்கா இருப்பாரு, அவரோட பேச்சுல இருந்து எல்லாமே ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டர்ல மறுபடியும் சிம்புவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம சிம்பு அவர்களே வந்து ஆர்ட்மென் சினியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓபன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கம்பெனி மூலயமா தான் அவரோட 50th மூவியா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்கும் போட போறாரு. 2026ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து 51th போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. த காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி போட்டு லைக் சிம்பு லவ் அப்படின்னாலே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு, என்ன படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுல காட் ஆஃப் லவ்னு போட்டு அதுல அந்த ஒரு நம்ம டாக்டர் ஸ்டேஜோட அந்த ஒரு இதெல்லாம் வச்சிருந்தாங்க பாத்தியா, அந்த மந்திரக்கல் இதெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல. ஸோ பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அக்கா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து வரப்போகுது. ஆக்சுவலி அது அக்கா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, நம்ம தனுஜா அக்கானால அக்கா வந்துட்டேன்டா அப்படின்றதுனால அது ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து அந்த அக்கா கிடையாது, இது வேற அக்கா. ஆமா, இது வந்து கீர்த்தி சுரேஷ் அக்கா. அந்த லுக்ல வேற ஸ்டன்னிங்கான ஒரு லுக், வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப போல்டா இருந்தது. ஸ்டார்டிங் அந்த டீசர் பார்க்கும்போது வந்து லைக் அந்த கங்குபாய் மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்துச்சு. பட் அப்புறம் லேட்டரா தெரிஞ்சது கதை அது கிடையாது, கோல்டு பத்தின ஒரு கதையா இருக்கும் அப்படின்றது. தென் ஒரு பவர்ஃபுல் லேடிஸ் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒன்லைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம ராதிகா ஆப்தேவும் நடிச்சிருக்காங்க. அவங்கதான் வில்லன் அப்படின்ற மாதிரி, கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்கதான் வில்லன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ராதிகா ஆப்தேவும் இதுல ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல நடிச்சிருக்காங்க. மோரோவர் இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது இந்த படம் வந்து லைக் இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி பீரியாடிக் இதுல இருக்கிற மாதிரி இருந்தது டீசர்ல பார்க்கும்போது. பட் அதுல பார்த்தாதான் தெரியும் அதோட ஸ்டோரி என்ன அப்படின்றது எல்லாமே. சவுத் இந்தியால பெருநூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி தான் இது வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க சொன்ன மாதிரி 1980s அந்த பீரியாடிக் ஒரு ஃபீல் அது கொடுக்கும். தர்மராஜ் செட்டி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சீரிஸோட டைரக்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் டெபியூ சீரிஸா அவருக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சாய் பல்லவியோட தண்டேல் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்துக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அண்ட் மோரோவர் இந்த படமும் வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண படம் அப்படின்றதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக தான் இருக்கு. நம்ம சாய் பல்லவி வந்து அமரன்ல ஒரு மிலிட்ரி மேனோட ஒய்ஃபா நடிச்சிருந்தாங்கல்ல, இந்த படத்துல வந்து மிலிட்ரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்களாம்.
சாய் பல்லவி அவங்கள பத்தி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. என்ன அப்படின்னா, அனிமல் மூவி டைரக்டர் சந்தீப் ரெட்டி வந்து அர்ஜுன் ரெட்டில நடிக்கிறதுக்காக சாய் பல்லவி அவங்கள கேட்டபோது, அவங்க கோஆர்டினேட்டர் யாரோ வந்து அந்த மூவிக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. அவங்க ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் கூட போட மாட்டாங்க. அவங்கள இந்த மூவிக்கு வந்து நீங்க எடுக்கிறது வந்து கண்டிப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி சொன்னதா வந்து சோசியல் மீடியால நிறைய வைரல் ஆச்சு. அதுக்கு பதில் வந்து சாய் பல்லவி குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னோட மேனேஜர்ன்னு சொல்லி யார் உங்கள ஏமாத்துனாங்கன்னு தெரியல. பட் அந்த மூவில வந்து விஜய் தேவரகொண்டாவும் அவங்க பேருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் ரிப்ளை கொடுத்து முடிச்சிருந்தாங்க. இது வந்து சோஷியல் மீடியால நிறைய வைரல் ஆகுது. அடுத்து வந்து துல்கர் சல்மான் அவர்களோட வந்து அப்டேட்டும் வந்திருந்தது. காந்தா அப்படின்ற ஒரு மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருந்தது. ஏன்னா இப்போ துல்கர் சல்மான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 13 வருஷம் ஆயிடுச்சுல்ல. சோ அத கொண்டாடுற விதமா தான் மூவி டீம் வந்து அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் போஸ்டரை பார்த்தாலே தெரியுது அவர் அதுல வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றது. ஃபேஸ் மசில்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் இம்ப்ரூவ் பண்ணி அந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி கடைசியா அவரோட படம் லக்கி பாஸ்கர் அதுவுமே ஒரு பெரிய வெற்றி தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அதுக்கடுத்து அடுத்த ஒரு வெற்றியை இறக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. மனுஷன் எப்பவுமே வந்து நல்ல நல்ல படங்களா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் செலக்ட் பண்றதுமே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தான் கடைசியா இந்த லக்கி பாஸ்கர் படமும் கொடுத்திருந்தாரு. சோ இந்த படமும் எப்படி இருக்குன்னு பாப்போம். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து டெஸ்ட் அப்படிங்கிற படம் வந்து டைரக்டாவே ரிலீஸ் பண்ண போறாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகறதா இருந்தது. பட் இப்போ வந்து டைரக்டாவே ஓடிடில ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆக போகுது. இதுல வந்து மாதவன், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின், சித்தார்த் அவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட் சம்பந்தமா ஸ்போர்ட்ஸ்மேன் கிரிக்கெட் சம்பந்தமாலாம் இல்ல, கிரிக்கெட் பத்தினதுதான். நம்ம சித்தார்த் வந்து இதுல ஒரு கிரிக்கெட்டரா நடிச்சிருக்காரு. அண்ட் சித்தார்த்தோட பேரா தான் மீரா ஜாஸ்மின் பண்ணிருக்காங்க. மாதவன் கிரிக்கெட்டுக்கு ட்ரை பண்றாரா, அவரு என்ன பண்றாருன்னு தெரியல. அத டீடைலா ட்ரெய்லர்ல காட்டல. அவருக்கு பேரா தான் நயன்தாரா மேம் நடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போற செக்மெண்ட் வந்து பாப்கார்ன் டைம். பாப்கார்ன் டைம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தனுஷா வராங்க. வணக்கம் மக்களே, இன்றைய தகவல் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்றதை பார்ப்போமா? அதாவது எங்கள் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த பிரம்மாண்டமான இரட்டை வட படங்களுடைய தொகுப்பு அப்படின்றத நம்ம இன்னைக்கு காண போறோம். அதுல வந்து இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்றது வந்து இந்தியன், அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ், எந்திரன் 2.0, அண்மையில் வெளிவந்த தெலுங்கு ஆக்டர் ராம்சரண் அவர்களுடைய படம் கேம் சேஞ்சர், அது மட்டும் இல்லைங்க விக்ரமனுடைய நடிப்பில் வந்த அன்னியன் படம் அப்படின்றது வந்து இரட்டை வட படங்கள்ல காணப்படுது. ஆனா அன்னியன் அப்படின்ற படம் இரட்டை வட படமாக இருந்தாலும் அது தனித்தனியான கதாபாத்திரத்துல கொண்டு உருவாக்கப்பட்ட படம் அப்படின்றது வந்து சிறப்பிற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம ஜீன்ஸ் படத்தினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்றத பார்ப்போம். அப்படின்னா முதலாவது ஜீன்ஸ் படம் வந்து சர்வதேச விருது வாங்கிய ஒரு படம். அது மட்டும் இல்ல, இந்த படத்தினுடைய பாடல் அப்படின்றதுல உலக அதிசயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமா கொண்டு சேர்த்திருக்கிறாரு எங்களுடைய சங்கர் சார் அவர்கள். மேலும் இந்த படத்தினுடைய முக்கிய குறிப்பு அப்படின்றதுல இன்னொன்று இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தான் முதல்ல இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு, முதல்ல கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அவர் மறுப்பு தெரிவித்த பிறகுதான் இந்த படம் பிரசாந்த் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதுல தான் அவருக்கு இந்த படம் வெற்றிகரமா அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த படத்துல ஒரு முக்கிய குறிப்பு அப்படின்றது வந்து விஎஃப்எக்ஸ் பயன்பாட்டை வந்து முதல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த படத்துல. இதன் மூலமாகவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து சங்கர் அவர்களுடைய 3வது படமா வரக்கூடிய இந்தியன் படம் அப்படின்றது கமல் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, மிக பிரம்மாண்டமான பல கோடி செலவுகள் எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுல இந்தியன் படமும் ஒன்று. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை சங்கர் அவர்கள் அணுவா ரசிச்சு ருசிச்சு பார்த்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வந்து பொருத்தமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது வந்து இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு தந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுல வந்து எங்களுடைய இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புதமாகவும் சிறப்பாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்றது இந்த படத்தினுடைய வெற்றியினுடைய முக்கிய பங்காகவும் காணப்படுகிறது. மேலும் இந்த படத்தினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் வந்து தாத்தா ஒரு வேடத்துல வந்து நடிச்சிருப்பாரு. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய விறுவிறுப்பான ஒரு கதாபாத்திரமாகவும் மைய கருவாகவுமே காணப்படுது அப்படின்றது இந்த படத்தினுடைய சிறப்பம்சங்களை ஒன்றாக இருக்கிறது. எந்திரன் அப்படின்ற படம் அப்படின்றது வந்து லைக்கா நிறுவனத்திற்காக கமலுக்காக உருவாக்கப்பட்ட படம் தாங்க. ஆனா கடைசியில இந்த படம் ரஜினி அவர்களுடைய நடிப்புல தான் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படம் அப்படின்றது வந்து
ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏன்னு சொன்னால் சிட்டி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய மையக்கருவாகவே இருந்திருக்குது. அது மட்டும் இல்லை, உலக அழகியர் ஐஸ்வர்யா ராய் அவர்களும் மிக சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த படத்தின் மூலமாக. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால் 2.0 படமும் வந்து இரட்டை வட படங்களில் ஒன்றாக காணப்படுது. இந்த படம் வந்து முதலாவதாக எடுக்கப்பட்ட முப்பரிமாண படம் அப்படின்றது வந்து சிறப்பிற்குரிய ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த படம் எந்திரனுடைய அளவுக்கு வரவேற்கப்படவில்லை அப்படின்னாலும் கூட இந்த படம் வந்து சிறுவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் அவர்களுக்கான மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றதான் சொல்ல வேண்டும். வசூலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த படம். அதனுடைய சிறப்பம்சங்கள் ஒன்றாக காணப்படுது. இந்த படங்கள் எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமான செலவில் எடுக்கப்பட்ட படங்கள். அது மட்டும் இல்லை, சங்கர் அவர்களுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, இந்த படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. இது போல இன்னும் ஒரு தகவலை எடுத்துக்கொண்டு உங்களிடம் நான் வருகிறேன். நன்றி. அடுத்ததான் நீங்க பார்க்க போற செக்மெண்ட் வசூலோ வசூல். இந்த செக்மெண்ட்ல எப்பவுமே படத்தோடைய வசூல் பத்தி தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த வாரமும் ஒரு சில படங்களுடைய வசூலை பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்டா நம்ம பாக்குறது வந்து மத கஜ ராஜா. MGR அப்படின்னு ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து நல்ல ஒரு காமெடி என்டர்டெய்னர் படமா இருந்துச்சு. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன மாதிரியே இல்லாம ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு கூட சொல்லலாம். ஆமா ஆமா. ஏன்னா அதுல வந்து சந்தானம் காமெடி ஆக்டரா நடிச்சிருந்தாரு. ஸோ அதனாலேயே படம் வந்து பாக்குறதுக்கு நல்லாவே என்டர்டெய்னிங்கா இருந்தது. அண்ட் சந்தானம் விஷாலோட காமெடி இதுவும் செட் ஆயிருந்துச்சு. இந்த படம் வந்து 52 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருந்தது. இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா மோஸ்டா 10 to 12 கோடி அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருக்காங்க. ஜனவரி ரிலீஸ் ஆன படங்கள்லயே இதுதான் வந்து அதிக வசூல் பார்த்த படம். எஸ். ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு சில படங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்ல எடுத்து அதிகமா வசூல் பண்ணிருக்கும்ல, அந்த கேட்டகரியில மதகஜராஜாவும் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மகாராஜா படம் ரொம்பவே சிம்பிளான படம், ஆனாலும் அது நல்லா வசூல் பண்ணிருந்துச்சு. அதுல இருக்கு வாழை, லப்பர் பந்து, அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன், இந்த படங்கள் எல்லாமே கம்மியான பட்ஜெட்ல எடுத்திருந்தாலும் நல்லா வசூல் கொடுத்த படமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் மதகஜராஜாவும் அதிகமான வசூல் கொடுத்த படம் அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வசூல் ரேட் மட்டும் பார்த்தனா 625% வந்து இது போட்ட காசை விட அதிகமா எடுத்திருக்கு. சோ அப்பலாம் கண்டிப்பா படம் வந்து பிளாக் பஸ்டர் தானே. பிளாக் பஸ்டர், கருப்பு பஸ்டரா? பிளாக் பஸ்டர், பிளாக் பஸ்டர். அண்ட் இன்னொரு முக்கியமான வசூல் எதை பத்தி அப்படின்னா விடாமுயற்சி. எஸ், படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங்லயே கெத்து காமிச்சிருக்கு. 25 கோடி வந்து இந்த படம் வசூல் பண்ணிருக்கு ப்ரீ புக்கிங்ல மட்டும். அது மட்டும் இல்லாம 1000 தியேட்டருக்கு மேல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரீமியம் ஷோவும் வந்து காலைல 9 மணிக்கே இருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்ததா டிராகன் படமும் விடாமுயற்சி அளவுக்கு ஈக்குவலா வசூல் பண்ணிருக்கு ப்ரீ புக்கிங்லயே. ப்ரீ புக்கிங் இந்த சென்ஸ் வந்து தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ணது கிடையாது, அதோட சேட்டிலைட், மியூசிக், அதுக்கப்புறம் OTT ரிலீஸ், இதுல மட்டுமே டிராகன் படம் 26 கோடி வந்து இது பண்ணிருக்கு. ஏற்கனவே வந்து விடாமுயற்சி கிட்ட தான் வந்து டிராகனுமே ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா பிரதீப் ரங்கநாதன் வந்து இல்ல, தலை வந்தா நம்மளா கொஞ்சம் விலகிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனோட ரிலீஸ் தேதியை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. இது வந்து ப்ரீ புக்கிங்லேயே வந்து நிறைய வசூல் பார்த்துருச்சு டிராகன். ஆமா. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நம்ம புஷ்பா படம் புஷ்பா 2 வந்து OTTல ரிலீஸ் ஆயிடுச்சுல. ஸோ OTTல ரிலீஸ் ஆன வெறும் ஒரு வாரத்துக்குள்ள 5.8 மில்லியனுக்கு மேல புஷ்பா படத்துக்கு வியூஸ் போயிருக்கு. இருக்கிறதுலயே ஹாலிவுட் படங்கள் தான் அந்த அளவுக்கு ஹையஸ்டான வியூஸ் போகும். அந்த வகையில தமிழ் படத்துல இருந்து புஷ்பா 2வும் அந்த இடத்துக்கு போயிருக்கு. சூப்பர். அடுத்த வாரம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, bye from this is Vijay Mona and Vijay Nafa. Bye. மாமே dur.